நம்ம வாட்ஸ்அப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய லிங்க் இருக்குது. வாட்ஸ்அப் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். ஹாய், வணக்கம், குட் மார்னிங். இது வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம், அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட், இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவிப்புகளை பின்பற்றுங்கள். நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. கீழே ப்ராடக்ட்ஸ்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை வீடியோவில் ப்ரெஸ் பண்ணால் நீங்கள் ஃப்ளிப்கார்ட் பர்ச்சேஸும் பண்ணலாம். இன்றைய வானிலை அனுமானம் 16 ஜூலை 2025 உங்களுக்காக மத்திய இந்திய பகுதிகளில் நிறைவேற்று, அதாவது மேற்கு வங்கம் மற்றும் பீகார், ஜார்க்கண்ட் ஒட்டிய மாநிலங்களில் பதிவாயிட்டிருந்த அந்த நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஒரு தாழ்வு பகுதியாக பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தை ஒட்டிய பகுதிகளில் நீடிக்கிறது. அதே நேரத்தில் ராஜஸ்தான் பகுதிகளில் இருந்த அந்த தாழ்வு பகுதியானது தாழ் மண்டலமாக உருவானது. அது இப்பொழுது பாகிஸ்தான் பகுதிகளுக்குள் சென்றிருக்கிறது அப்படின்னு நம்ம நமக்கு தெரியுது. அதே நேரத்தில் அந்தமான் கடல் பகுதிகளில் ஒரு டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாவதற்கான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த மீன்வைல் டைம் இதற்கு இடைப்பட்ட பகுதிகளில் இந்த வட இந்திய பகுதிகளில் இருக்கக்கூடிய 2 சுழற்சிகளும் முற்றிலுமாக மேற்காக நோக்கி மேற்கு தென்மேற்கு வடமேற்கு இந்த மாதிரி மாறி நகர்ந்து அது முற்றிலுமாக அடுத்த 2-3 நாட்களுக்குள் மறையும். அந்த காலகட்டத்தில் தென்சீன கடல் பகுதிகளிலிருந்து வரக்கூடிய ஒரு சரணம், மேலும் இந்த அந்தமான் கடல் பகுதிகளிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி. ஆக இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அதை சார்ந்து நகரும் பொழுது கரெக்டாக விசாகப்பட்டினம் வட தமிழகத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் சென்று ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக 3.8 கிலோமீட்டர் அல்லது 5.1 கிலோமீட்டர் உயரத்திற்கு அமையக்கூடிய ஒரு அமைப்பகுதியாக மாறும். இதன் காரணமாக வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு, அதாவது 7 முதல் 10 நாட்களுக்கு தமிழகத்தில் பரவலாக பல பகுதிகளில் மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மேலும் மேற்கு பகுதிகளை நோக்கிய நகரும் தமிழகத்திற்கு வர வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு கவனத்திற்கு. ஆனால் இதன் காரணமாக வெப்பச்சலன மழையானது தமிழகத்தில் பதிவாகும். இதே நேரத்தில் கேரளா, கர்நாடக கடலோர பகுதிகள், கொங்கன், மகாராஷ்டிரா பகுதிகளிலையும் பலத்த மழை பதிவாக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இன்று இந்த தென்மேற்கு பருவக்காற்றினுடைய அமைப்பு கேரள பகுதிகளுக்குள்ளே இறங்கியிருக்கு. அது ஈக்குவேட்டரியல் வாட்டர்ஸ் சொல்லக்கூடிய இந்த இலங்கை ஊடாக பயணிக்கிறது. இது தென்சீன கடல் பகுதிகளில் ஒரு அமைப்பு நிலவுகிறது. அதை சார்ந்து சென்று கொண்டிருப்பது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம். இதன் காரணமாக தென்மேற்கு பருவக்காற்றினுடைய தாக்கம் சற்று இந்த பகுதிகளில் கேரள பகுதிகளில் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு எர்ணாகுளம் மற்றும் மூணாறு பகுதிகள், கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் பலத்த மழைக்கான வாய்ப்பும், பத்தனம்திட்டா, ஆலப்பி, கோட்டயம், இடுக்கி, திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், வயநாடு ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்பும், கொல்லம், திருவனந்தபுரம் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையாகவும் இருக்கக்கூடும். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், கொடகு, அப்புறம் சிக்மங்களூர், ஷிமோகா, உத்தர கன்னடா மாவட்டங்களில் கர்நாடகாவில் கனமழைக்கான வாய்ப்புகள் தொடரும். அதே நேரத்தில் மங்களூரு ஒட்டிய தட்சிண கன்னடா மற்றும் உடுப்பி மாவட்டத்தில் பலத்த மழையானது இன்றும் தொடர்வதற்கு வாய்ப்பு. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, பெங்களூரு மற்றும் சுற்று வட்டார பகுதிகள், கர்நாடகாவில் பல்வேறு பகுதிகளில் இன்று பரவலாக வெப்பச்சலன மழை இருக்கக்கூடும். பெங்களூரு, கோலார், சிக்பல்லாப்பூர், ತುಮಕೂರು, மாண்டியா, மைசூர், சாமராஜ்நகர், அசன், சித்திரதுர்கா, தாவணகரை, ஹூப்ளி, பெல்காம், இந்த பக்கம் கோப்பல், ராய்ச்சூர்லேருந்து பீதர், குல்பர்கா மாவட்டங்கள் வரலும் பரவலாக இன்று மிதமானது முதல் கனமழை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆந்திராவில் இன்றைக்கி பரவலாக பல பகுதிகளில் மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்பு. அன்னமய்யா, திருப்பதி ஒட்டிய பகுதிகள், அன்னமய்யா மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தெலுங்கானாவிலையும் இன்றைக்கி பரவலாக ஹைதராபாத் உள்பட பல்வேறு பகுதிகளில் கனமழை இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்போ தமிழகத்தில் மழை இருக்காதா? வாங்க பார்க்கலாம். தமிழகத்தில் பொறுத்தவரையிலும் இன்றைக்கி நீலகிரி, வால்பாறை மாவட்டத்தில் பலத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாஞ்சோலை மற்றும் தென்காசி மற்றும் தேனி, திண்டுக்கல், சிவகங்கை மாவட்டங்கள் மற்றும் திருச்சி ஆகிய பகுதிகளில் இன்று பரவலாக மாலை இரவு நேரங்களில் மிதமானது முதல் சில பகுதிகளில் கனமழையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோவை, ஈரோடு, சேலம், நாமக்கல்,
தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்லையும் மாலை இரவு நேரங்களில் மிதமான கனமழை எதிர்பார்க்கலாம். அரியலூர், பெரம்பலூர், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சை, காரைக்கால் பகுதிகள், நாகையில் ஒரு சில பகுதிகளில் இன்றைக்கி நம்ம திருவாரூரில் ஒரு சில பகுதிகள், வடப்பகுதிகளில் நம்ம மிதமான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் விழுப்புரம், பாண்டிச்சேரி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூரில் மழையை கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி வேலூருக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், காஞ்சிபுரத்தின் மேற்கு பகுதிகளில் இன்று மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூரின் கடலோர பகுதிகளில் அதிர்ஷ்டம் இருப்பின் சில பகுதிகளில் மிதமான மழையாக இருக்கும். காரணம், ஸ்டீரிங் வீக்காக இருக்கும். அதனால் இந்த மேகங்கள் கடலோர பகுதிகளை நோக்கி வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதிர்ஷ்டம் இருப்பின் மழை நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மழைக்கான அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு பல புரிதல்களை கொடுத்துருக்கும், பிடிச்சிருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. லைக் பண்ணிவிடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை காந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலி நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பபாய், see you, have a nice day.